சரியான கைடா. பச்சை கலர்ல இருக்குல்ல, இதை தான் நாங்கள் வெள்ளை காய்ச்சின்னு சொல்லுவோம். அப்பெல்லாம் நம்ம பார்த்ததெல்லாம் கருப்பு காய்ச்சி. மச்சான் நாலு சொல்லையா? அரு விழுந்துச்சுடா. நல்லா பால் பச்சை கலர்ல இருக்கு பார்த்தீங்களா? குமி 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 குமி. மக்களே, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்து எல்லாருக்கும் கோடை விடுமுறை விட்டாச்சுல. நல்லா வெயிலுக்கு இதமான ரொம்ப சத்தான பனை நொங்கு வெட்டுறதுக்காக எங்கள் ஊர் ஆத்தப்பக்கம் வந்திருக்குங்க. இங்கே எங்கே பார்த்தாலும் ஒரே பனை மரமாக தான் இருக்கும். நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளை காய்ச்சி, கருப்பு காய்ச்சி, அப்புறம் இந்த செங்காய் எல்லாமே இருக்கும். நம்ம விதவிதமான மொத்த மரத்துலேயே உள்ள நொங்கெல்லாம் வெட்டி இன்னைக்கு டிஃப்ரெண்டான நொங்க ஒரே இடத்துல உட்காந்து சாப்பிட போகிறோம். என்னடா வெட்டிடுவோமா? நம்ம வந்து கிலாய்க்கு பயன்படுத்துகிற அருவாவில் பாருங்கள். இது வந்து எங்கள் ஊர் பட்டறையில் அடித்த அருவா. இந்த அருவா தான் நாங்கள் வந்துட்டு பனங்காய் வெட்டுறதுக்கு ரொம்ப பயன்படுத்துவோம். ஒரே அரு 2 அருவிலாம் விழுந்துடும், அந்த அளவுக்கு ஷார்ப்பாக இருக்கும். இது வந்து போன வருஷம் நான் அடித்து வச்சிருந்த அருவா, இந்த வருஷம் தீட்டவே இல்லைங்க. இது அப்படியே கொண்டாந்து இப்போ பனங்காயெல்லாம் வெட்டிக்கிட்டு இருக்கேன். நல்லா பதமாக தான் இருக்குது. சரி, இதை இப்போ கட்டிடுவோம் பாருங்கள். ஃபஸ்ட் இந்த சின்ன கிளாயில் வச்சு கட்டிடுவோம். நண்பர்களே, கிளையை வந்து ரெடி பண்ணியாச்சு. இப்போ மரத்தில் போட்டு கரன்னு அறுத்துற வேண்டியதா. நிமிஷா ஓய் எப்பா, நம்ம மரத்தோட உயரமாக தான்டா கிளையை கட்டியிருக்கோம். தூக்கு தூக்கு. கொலையில் மாட்டிக்கிச்சிங்க. இப்போ அறுத்துருவோம். இப்போ பாருங்கள் எப்படி விழுகுதுன்னு. பிஞ்சு கொலையில் மாட்டி இருக்குது. அதனால தான் பிஞ்சு அறுக்காமல் இருக்கிறேன். விழுந்துருச்சு. சரியா சொலை நொங்கு நல்லா வெட்டி சொலை எடுக்கலாம். அருவாள் எடுத்துகிற வேமா ஒரு காயை வெட்டி பார்ப்போம். சரியான கைடா, சரியான கை. இங்கே பாரு எப்படி இருக்குன்ட்டு. செம்ம டேஸ்டா. சரியான டேஸ்ட்டு. இருந்த 2 குலையும் வெட்டிட்டோம். இது அப்படியே கிடக்கட்டும். அப்புறம் அந்த மரத்தில் ஒரு 4-5 குலையிட்டு கிடக்குது. பின்னாடி ஒரு 3-4 மரத்தில் பார்த்து வச்சுருக்கேன். எல்லா குலையும் இப்போ வெட்டிடுவோம். அப்போ அதை போய் வெட்டிடுவோமா? இப்போ இந்த குலையெல்லாம் எங்கேயாச்சும் ஒரு இடத்துல பதுக்கணும்டா. அந்த கிளை வந்து சண்டைக்கு வந்துடும். அங்கே ஆற்றுல இறக்கிடுவோமா குலையை? இங்கே என்ன பண்ணுறியா, நேராக அந்த உங்களுக்குள்ள பாதை இருக்கும். அப்படியே உள்ள ஆற்று அந்த நிழலில் போட்டுருங்க. வேமா அப்படியே நேராக பார்த்துக்குள்ள நம்ம கிளையை தூக்கிட்டு வாடா. இந்த தாய் கிளை வரத்துக்குள்ளே வெட்டிட்டு ஓடிடுவோம். மேலே லைன் இருக்குது பார்த்துக்கோங்க. இங்கிட்டு வா கிராஸில் வா. ஐயா நாசமா போச்சுடா கிலா. தூக்குடா ரஞ்சித்து, தூக்குடா. பேரன் சொல்லி தூக்குங்க. தூக்கு ஆட்டி தூக்கு தூக்கு தூக்கு. இரா கால்றா. ஐலேசா போடு. தூக்குடா. என் படகள் எங்க மாட்டி விடுறா. ஐயா நீ இப்படி பண்ற வேலை இருக்குதே. தூக்குடா. இப்போ தூக்குடா. ஏமா தூக்குடா. தூக்குடா. என்னடா போடா. இரு ரொம்ப பேரா எங்க லைன் கம்பி. அப்படியே இரு. ஐயா நீ என்ன பண்ற? போயா. அப்பா இந்த தடவை என்னாச்சும் போய் மரத்துல விழுந்தா. மக்களே, அருவா மாட்டிக்கிருச்சுங்க. ஐயா போச்சுரா. அந்த ஒரு இருக்கு எடு. ஐயா அருவா வருதுடா. ஐயோ அருவா வந்துருச்சுடா. இப்படிதான் வந்து பனங்காய் வெட்டையில பல தடங்கல்கள் எல்லாமே நடக்கும். அருவா சில நேரத்தில் மரத்திலே மாட்டிக்கி. நம்ம நேரம் வந்துட்டு கீழே விழுந்துருச்சு. இல்லாட்டினா ரஞ்சித்தை தான் மரத்தில் ஏற விட்டுருக்கணும். கிளாயை ஒரு வழியாக முக்கிய கட்டியாச்சு. இப்போ மறுபடியும் நம்ம முயற்சி. விட்றா மேலே. அப்படியே தள்ளுறா. ஏய் போச்சுடா. போடு. ஏனே மட்டையில பிடிக்குதாயா? கிளாய புடிங்கிச்சுடா சண்டாளைகளா. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரஞ்சித்தை வச்சு இப்போ கிலா எடுக்க சொல்லியிருக்கேன். அவன் தான் கருக்கு மரம் நல்லா ஏறுவேன். நல்லா கிலா மாட்டிக்கிடுச்சு. போயிட்டு எடுத்துட்டியா? அப்படியே கீழே விடு. விழுந்துருச்சுடா கிலா. தேவா எடுத்து கட்டுறா சாமி. அடுத்து எங்கே இருக்குன்னு பாரு. டக்குன்னு போட்டு அறுத்துவோம். விழுந்துருச்சு. சக்சஸ்.
செந்தட்டியில் எங்கிட்ட 4 பக்கம் இழுப்பிக்கிட்டேன்டா. இங்கே வர காலில் ஃபுல்லாக செந்தட்டி தான்டா. உடனே வர காய் எடுப்பான் எடுப்பா இந்த பூஜா தூக்கி போடுற தேவா இங்கேருந்து தூக்கி போடுங்க எடுத்துக்கோங்க. அங்கிட்டு செந்தட்டி. தூக்கிட்டு போங்கடி வேமா. ஓடு ஓடு. உள்ள எக்கச்சக்கமான செந்தட்டிடா. ஆம்பு உனக்கு இந்த ஆம்பு ஆயா ஆயா இரா வாடா. தூக்கி தலையில் வைடா. தூக்கு தலையில் வை. போ. வாடா. யாருக்குடா? வா வேமா வாங்கடா. கிளவி வந்துட போகுது. மக்களே இந்த பனைமரத்தில் சரியான காய். இங்கே பாருங்கள் எவ்வளோ காய் இருக்குன்னு. இதுதான் கருப்பு காய்ச்சி, நல்லா கருப்பு கலரில் இருக்குல்ல, இதுதான் நாங்கள் கருப்பு காய்ச்சி நொங்குன்னு சொல்லுவோம். இப்போ வந்து இந்த மரத்தை தான் வெட்ட போகிறோம். பாருங்கள் அந்த முள்ளுக்குள்ளே போய்ட்டு தான் வெட்டணும். இது நெட்டிலுமே பனைமரம் தான், பாதி மரம் காய்க்காது. இந்த மரத்தெல்லாம் சரிஞ்சு போய் கடந்துச்சு, எல்லாத்தையும் வெட்டிட்டாங்க. இப்போ இந்த மரத்தில் உள்ள காயை நம்ம தான் போட போகிறோம். அருதேவா விழுந்துச்சுடா. என்ன பக்கத்தில் வருது. அப்பா கருக்கு. இங்கே பாருங்க எப்படி கருப்பு காய்ச்சி வேறு லெவலில் இருக்குதா. செம்மையாக இருக்கும் கருப்பு காய்ச்சி. நல்லா சொலையும் ஆழமாக இருக்கும். இதாங்க கருப்பு காய்ச்சி. நல்லா கருப்பு கலரில் இருக்கனால இதை கருப்பு காய்ச்சின்னு சொல்லுவான். அதே வர்றா சரட்டு போட்டு நறுத்து போடு. வந்துச்சா அவ்வளோ வந்துச்சு விழுந்துருச்சா. போடுறா போடு. காயெல்லாம் ஒழுங்காகவே பிறக்கலடா. எடுத்து தலையில் வச்சுட்டு போங்க. போய் நிழல்ல தூக்கி போடுங்க. போ. மக்களே அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து வெள்ளை காய்ச்சி, சுத்தமான வெள்ளை காய்ச்சி. இந்த நொங்கை வந்து இப்போ நம்ம வெட்ட போகிறோம். இங்கே பாருங்க இதுதான் வெள்ளை காய்ச்சி நொங்கு. பச்சை கலரில் இருக்குல்ல, இதை தான் நாங்கள் வெள்ளை காய்ச்சின்னு சொல்லுவோம். அப்போல்லாம் நம்ம பார்த்ததெல்லாம் கருப்பு காய்ச்சி. சூப்பராக இருக்கும் இந்த நொங்கு. நம்ம ரேம்போலாம் வெயில் தாங்க முடியாமல் இங்கே பாருங்கள் மண்ணில் சுழிச்சிட்டேன். ரேம்போ பனைக்காய் வேணுமா? இவங்க லைட்டாக கொடுத்தோம்னா திம்பேன். இதுதான் சுத்தமான வெள்ளை காய்ச்சி. இங்கே பாருங்க. அப்பா மட்டும் போட்டுரும். இதை வந்து எடுத்துகிட்டு வா. எப்பா சரியான காய்டா. சூப்பர் காய். நல்லா பால் பச்சை கலரில் இருக்குது பார்த்தீங்களா. எடுத்துகிட்டு போ. நல்லா வெயிலுக்கு இதமாக அந்த பனை நொங்கு குடித்தோம்னா அப்படி தான் இருக்குது. ஆயா முசுரை கிளச்சி விட்டுட்டேன்டா. ஓச்சுரா பனங்காய் கூட்டுக்குள்ளே சரியான முசுறு மக்களே. அப்பா முசுறுரா சாமி. இங்கே யார் முசுறு கூட. இங்கே பாருங்கள் இந்த இடத்துல இருக்குது பாருங்கள் வெள்ளையா முசுறு. சரியான முசுறு. தூக்கு வா தூக்கு. அதுதான் எப்படி இருக்குன்னு பாரு காய். தூக்கிட்டு வாடா தேவா. வா கொண்டாந்து போடு. போடு சரத்தரன்னு தூக்கி போடு. செம்ம காய். குமி. போடுறா. மச்சான் 4 சொல்லையா? போடு 4 சொல்லு. வேற லெவலு. வெள்ளை சொல்லு. வெள்ளை காயில 4 கொலை இருக்கு சார். எந்த காய்டா? இது இல்லடா அங்கே வெட்டின காய்டா. இந்த சாப்பிடு தின்னு. 4 சொல்ல. ஒரு வழியா கருப்பு காய்ச்சி வெள்ளை காய்ச்சி எல்லா நொங்கும் நல்லா வெட்டிட்டோங்க. இப்போ எல்லாத்தையும் ஒன்றா உட்காந்து சாப்பிட போகிறோம். பாருங்கள் வெயிலுக்கு இதமான அழகான நொங்கு. ரொம்ப இயற்கையானது. ரொம்ப சத்தானது. சாப்பிட போகிறோம் பாருங்கள். ஊரில் கிடச்சுன்னா 4 சொல்லையா? இங்கே ஓட 4 சொல்லடா. இங்கே ஐயா அணி குறைஞ்சிருச்சுடா கிரிக்கெட். 4 சொல்ல இருக்குது. எப்பா இப்போ எனக்கு நாக்கு எச்சு விடுதுப்பா வெயில் அடிச்சதுக்கு. இந்த வெள்ளை காய்ச்சி சரியான டேஸ்டா. செம்ம இனிப்பு. நாங்களாம் சின்ன வயசுல என்ன பண்ணுவோம்னா இப்படி பனங்காயை வெட்டி போட்டுக்கிட்டு யார் அதிக பனங்காய் வைக்கிறது திங்கிறது அப்படின்னு ஒரு போட்டி வைப்பான். அதான் செம்மையா இருக்குங்க. அதெல்லாம் ஒரு மறக்க முடியாத நினைவு. மக்களே சூப்பரா இருக்கு மக்களே. பூஜா வணக்கம் பிறகு சூப்பரா இருக்கு. அருமையா இருக்கு. தேவா பட்டலா இருக்கு. நல்லா துள்ள உள்ள.
ஏன் 4 சொல்ல மாட்டா இருக்கீங்க பாத்தியா அவ்வளோதான் மக்களே, இந்த ஒரு வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. நாங்கள் எப்படி கிளாயை வச்சு கஷ்டப்பட்டு நுங்க அறுத்து வெட்டி சாப்பிட்டதெல்லாம் உங்கள் ஊரில் இந்த மாதிரி மறக்காம நீங்களாம் சின்ன வயசில் வெட்டி சாப்பிட்ருப்பீங்க. இப்போ வெட்டி சாப்பிட்டா ரொம்ப சந்தோஷம் தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திப்போம். டாடா, பாய் பாய் பாய். எல்லாரும் வயிறு ஃபுல்லாக தின்னுட்டாங்க மக்களே. இங்கே பாருங்க.